இன்னைக்கு என்ன பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால நம்ம எல்லார் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நானுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த இட்லி கடை வேலையில் வந்து டிஃபன் கடை வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமான் கழுவிட்டு துணி துவைச்சு வீட்டை பெருக்கிட்டு சமையல் செஞ்சுட்டு இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் அவங்களை குளிப்பாட்டி ரெடி பண்ணுறதுக்குள்ள எனக்கு டைம் மதியம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, சாமி கும்பிட்டு தான் நம்ம மற்ற வேலையை பார்க்கணுன்றதுக்காக நான் அவங்களை கடகடன் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நம்ம லட்சுமாவை தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க வந்து ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. ஏன்னா ரொம்பவே அமைதியாக அழகாக சமத்தா மேக்கப் போட்டுப்பாங்க. நம்ம சுஜன் தான் வந்து கொஞ்சமாக வந்து அழுவார், எனக்கு இது வேணாம் அது வேணாம்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே வந்து கடைசியில் நம்ம சொல்லி புரிய வச்சுட்டோம்னா அந்த குழந்தையுமே ரொம்ப அழகாக போட்டுப்பாங்க. ரெண்டு பேருமே சூப்பராக மேக்கப் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அழகாக இருந்தாங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்குன்னா பாருங்களேன். எப்பவுமே நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு அழகு தானே, அதே மாதிரி என் குழந்தைங்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன மேக்கப்லாம் போட்டு கீழே கூட்டு வந்து சாமி கும்பிட்டு அவர் வந்து மாவில் அந்த பாதெல்லாம் வச்சுட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணணுன்றதுக்காக பக்கத்தில் இருந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு நம்ம லட்சுமாக்கு சுஜனுக்கு வந்து சின்ன சின்னதாக பாட்டுக்கு டான்ஸ் ரீல்ஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட ரொட்டீன் லைஃப் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட வேலையை நான் தொடங்க ஆரம்பிச்சு ஈவினிங் டிஃபன் செஞ்சுட்டு அந்த நாள் ஃபுல்லாவே சந்தோஷமா இந்த மாதிரி நீங்களும் நாள் ஃபுல்லாக நான்